விஜயபாய்க்கு பேசுகிறேன். சேலஞ்சஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். சேலஞ்சஸ்ன்றது சவால்கள் அப்படின்னு பார்த்தோம். இதற்கு சேஞ்ச் தேவை அப்படின்னு பார்த்தோம். என்ன மாதிரியான சவால்களை கடந்து வந்திருக்கும், என்ன மாதிரி மாற்றங்கள் நமக்கு தேவைப்படுது. மிகப்பெரிய கடன்காரனாக மாறி எல்லா தொழிலையும் விட்டுட்டு இமயமலை அடிவாரத்தில் போய் நான் இருக்கேன். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் குரு எனக்கு ஒரு புக்கு கொடுக்குறாரு. அது மிகப்பெரிய வரம் நண்பர்களே. அதில் வர்ற ஒரு உண்மை சம்பவம் பயங்கரமாக இருக்கும். ஒரு சீன இராணுவத்திடமிருந்து தப்பி வந்த ஒரு போராளியோட கதையை அதில் இருக்கும். இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, அந்த சம்பவத்தை எழுதினவர் அந்த குரு, அவருடைய உண்மை கதை இது. ஆக்சுவலாக கதை எழுதியவரே, அந்த உண்மை சம்பவத்தை எழுதியவரே, அந்த புத்தகத்தை எழுதியவரே நம்ம கூட இருந்து அந்த புத்தகத்தை படிக்கும்போது வேறு மாதிரி இருக்கும். அவரோட முகத்தை நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ ஸ்மைலியாக இருக்கும். மொத்தம் உலகத்தோட ஒட்டுமொத்த டன் புன்னகையும் அந்த மூஞ்சில் தான் இருக்கும். அந்த கண்கள் பேசும் வேறு மாதிரி இருக்கும். மாதிரி அழகாக இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே வேறு மாதிரி இருக்கும். அந்த பிளிஸ்ஃபுல் ஆரா. பட் அவருக்குள்ளே மிகப்பெரிய ஒரு போராளி குணம் இருப்பதை நான் அறிந்தேன். வேறு மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியில் எப்படி இருக்க முடியுதுன்ற டவுட் எனக்கு இருந்தது. கண்டினியூஸாக ஒரு 15 நாட்கள் நான் அவரோட பயணித்தேன். என் வாழ்க்கையில் 3 கோடி கடனோட செத்துலான்னு போன ஒருத்தன் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கு காரணம் அந்த புத்தகம் தான். அதை படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தைக்கு வரும் அதில், அந்த பட்டர்ஃப்ளை டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடியே அடிக்கடி எல்லோரும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஃபெயில் ஃபாஸ்ட் அப்படின்வாங்க. 3 விஷயங்கள் நான் சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஃபெயில் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான் என்னோடய கிளாஸஸ் ஒர்க் ஷாப்பில் எல்லாத்துக்கும் சொல்லுவேன். ஃபெயில் ஃபேக்டர்ஸ். ஃபெயில் ஃபாஸ்ட், வேகமாக தோற்றுருங்க. ஃபெயில் ஆஃபன், அடிக்கடி தோற்றுருங்க. ஃபெயில் ஃபார்வர்ட், வேகமாக. இந்த 3 வார்த்தைகளையும் தாண்டி ஒரு விஷயம் இருந்தது அந்த புத்தகத்தில். ஃபெயில் பெட்டர் அப்படின்னு. ஃபெயில் பெட்டரா, இதை விட ஒரு மனிதன் தோற்று போக முடியுமான்னு நினச்சேன் நான். 3 கோடி கடன், அதனால் ஏற்பட்ட உறவுமுறை சிக்கல்கள், ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்துட்டுருக்க இந்த நேரத்தில் ஃபெயில் பெட்டர் அப்படின்னா எனக்கு புரியவே இல்லை. என்ன ஃபெயில் பெட்டர்? அப்போ தான் இந்த ஸ்டோரியை நான் படிக்க ஆரம்பித்தேன். பட்டர்ஃப்ளை டெவலப்மெண்ட் நண்பர்களே. கூட்டுப்புழுவாக இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜை தாண்டி, கூட்டுப்புழுவாக இருக்கும்போது எப்படி இருக்கும், புழுவாக இருக்கும்போது எப்படி இருக்கும் நமக்கு பிடிக்குமா தெரியாதுல்ல. மிகப்பெரிய சேலஞ்ச், ரைட்? அந்த கூட்டெல்லாம் உடச்சி அந்த புழு வேகமாக வெளியில் வருது. அது மாறி அழகான ஒரு பட்டர்ஃப்ளையாக மாறுது, பட்டாம்பூச்சியாக மாறுது. ஒரு புழு பட்டாம்பூச்சியாக மாறுது. அந்த புழு நமக்கு பிடிக்கல, ஆனால் பட்டாம்பூச்சியை ரொம்ப பிடிக்குது. பட் அந்த கூட்டை உடச்சி வெளில வர அந்த சேலஞ்சஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் நம்ம விரும்புகிற மாதிரி, இந்த உலகமே விரும்புகிற மாதிரியான ஒரு பட்டர்ஃப்ளையாக மாறுது. இது மாதிரி தான் நண்பர்களே வாழ்க்கையும். நம்ம போராடுறோம், ஜெயிப்போமா தெரியாது. பட் ஜெயிக்கிறதுக்கான போராட்டம் ரொம்ப கஷ்டம். அது நமக்கே பிடிக்காது. ஆனால் அதை கடந்துடுன்னு வச்சிங்களேன், உலகம் நம்மளை பட்டர்ஃப்ளையாக கொண்டாடும், பட்டாம்பூச்சியாக கொண்டாடும். அப்போ தான் நம்மளோட அவுட்புட் தெரியும் நண்பர்களே. இன்புட்ன்றது சேஞ்ச், அவுட்புட்ன்றது நம்மளோட சக்ஸஸ். எந்த அளவுக்கு நீங்கள் சேலஞ்சஸ் எடுக்கிறீங்களோ அது சேஞ்சாக மாறி உங்களுக்கு சக்ஸஸாக மாறும். சி ஆன் டாப்.